பெருவெள்ளத்து சத்தம் அப்பா. உம்முடைய வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. உம்முடைய வாயிலிருந்து அவைகள் புறப்பட்டு வருவதாக. எங்களுடைய செவிகளும் எங்களுடைய இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பதாக. நீர் உதவி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். சகல துதி, கனம், மகிமை, புகழெல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற மீண்டும் ராஜாதி ராஜாவாக இதே பூமியிலே வந்து எங்களோடு கூட யுக யுகமாக அரசாள போகிறவராயிருக்கிற புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நசரேயன் ஆகிய உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு வார்த்தையும் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்னை இங்க நிற்க பண்ணின என் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய திரியேக தேவனுக்கு என்னுடைய முதலாவது துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற சிலுவையில் வெற்றி சிறந்த கல்வாரி நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் கேட்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறீர்களா? சந்தோஷமாயிருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாயிருக்கிறது. ஆதலாலே உங்களுடைய சந்தோஷத்தை எதற்கும் நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், விட்டு கொடுத்து விடாதீர்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். கல்வாரி நாயகன் விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை 2000 வருடத்திற்கு முன்பதாக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்றார் பவுல். அவரையே கொடுத்திருக்கிறார். குமாரனாகிய இயேசுவையே பிதாவாகிய தேவன் சிலுவையிலே அவரையே கொடுத்தவர் மற்றதெல்லாம் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவஜனமே, கவலைப்படுவது அர்த்தமற்றது. கவலைப்படுகிறதுனாலே தன் சரீர வளர்ச்சியில ஒரு முழத்தை எப்படி கூட்டுவான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். கவலைப்படுவது அர்த்தமற்றதாய் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, அது தேவனோடு நடக்கிற, தேவனோடு உறவு கொண்ட வாழ்க்கை. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல, தனித்திருக்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல. தைரியமாயிருங்கள். நீங்களும் நானும் அவரோடு சேர்ந்து நடப்பதற்காகவும் அவரோடு உறவு கொள்வதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல தேவன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அவர் சாபமானது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை உடைத்திருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளதாயிருக்கிறது. ஆதலாலே தைரியமாயிருங்கள். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வருமாம். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. எனக்கன்பான தேவஜனமே, இந்த வார்த்தை முடியாததை முடிய பண்ணும். இதை உங்களுக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போவதில்லை. நீங்கள் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் ஒருவேளை ஒளிந்து போகலாம், ஒளிந்து போகுமில்லை என்று சொல்லல, ஒளிந்து போனாலும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவஜனமே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆதலாலே சொல்லுகிறேன், தைரியமாக அனுதினமும் மிகுந்த கரிசனையோடும் கனத்தோடும் மரியாதையோடும் தினமும் வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனக்கன்பான தேவஜனமே, உங்களை மறக்காதவர் ஒருவர் இருப்பார் என்றால் உங்களை அழைத்த தேவன் ஒருவர் மட்டும்தான். ஏனென்றால் அவர் சொன்னார், நான் உன்னை மறப்பதில்லை.
என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்களை மறக்காத ஒருவர் இருப்பார் என்றால் உங்களை அழைத்த தேவன் ஒருவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. ஏனென்றால் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையிலே ஜெயித்தாரா தோத்தாரா? ஜெயித்தாரா தோத்தாரா? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஜெயித்தார் அல்ல, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். எனக்கென்பான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கும் பரிசுத்த வேதம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. இதை புரிந்து கொள்ளவும் இதன் ஆழங்களை அறிந்து கொள்ளவும் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். நாம் பார்க்கிற இந்த உலகத்திலே குறைவானது எண்ணி முடியாது. நீங்க பார்க்கிற இந்த உலகம் குறைவானது. இந்த குறைவை உங்களால எண்ணி முடியாது. கோணலானதை நேராக்க முடியாது. கோணலானதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். கோணல் இருந்துகிட்டே தான் இருக்கும், குறைவு இருந்துகிட்டே தான் இருக்கும். குறைவானது எண்ணி முடியாது, கோணலானதை நேராக்க முடியாது. ஆனால் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானதை பேசுங்கள், குறைவானது தானாகவே போய்விடும். நிறைவு எது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், கவலைப்படுவது அர்த்தமற்றது. கவலைப்படுவது அர்த்தமற்றது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை நிரூபித்து காட்டுவார். அந்த தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். எதற்காய்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய பிரச்சனைகள் இன்றைய அற்புதங்கள், இன்றைய பிரச்சனை நாளைய அற்புதங்களாய் மாறும். ஏனென்றால் யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் 7 முத்திரைகளை உடைத்து ஜெயம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் முழங்குகிறார். கர்த்தர் முழங்கிக் கொண்டிருக்கிறார். யூத கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் 7 முத்திரைகளை உடைத்து ஜெயம் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்களுக்கு முன்பாக எதிரிகள் தாழ்ந்து போவது நிச்சயம். உங்கள் வியாதி தாழ்ந்து போவது நிச்சயம். உங்கள் வறுமை, உங்கள் பிரச்சனை, உங்கள் கண்ணீர், உங்களை பாடாய் படுத்துகிற கஷ்டங்களும் போராட்டங்களும் பயங்களும் உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இதுதான் தேவனுடைய வார்த்தை. பாவத்தையும் சாபத்தையும் குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மறைவிடத்தை யோசியுங்கள். ஆகவே நிமிர்ந்து உட்காருங்கள், தைரியத்தோடு அமர்ந்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள், தைரியத்தோடு அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவாதி தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். எனக்கென்பான தேவ ஜனமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அண்டர்லைன் தி வேர்ட், எந்த ஆயுதமும். அது எப்பேற்பட்ட ஆயுதமாய் இருந்தாலும் பரவாயில்லை. அருவாளு, கத்தி, சூனியம், மாந்திரம், அப்புறம் என்ன ஒரு கட்டு கட்டி வச்சிருக்க என்னதான் இருந்துட்டு போட்டோம், உனக்கு விரோதமாய்
உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இதை எழுதினவர் வேதத்திலே பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா. உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஏசாயா கர்த்தராகிய தேவனை எப்படி பார்க்கிறார் என்றால் உயரவும் உன்னதமானவராய் பார்க்கிறார். ஆலயத்திலே தேவ ஆலயத்திலே மகிமை நிரம்பி இருந்ததை கண்களாலே பார்த்தவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயாவின் மூலம் கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கன்பான தேவஜனமே, இந்த வேதம் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்க, நான் இந்த வாக்குத்தத்தத்தின்படி உனக்கு உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பெரிய விளக்கம் என்றால், உருவாக்கப்படுகின்ற இடத்திலே அது வாய்க்காதே போகும். எப்படி? உருவாக்கப்படுகின்ற இடத்திலே அது வாய்க்காதே போகும். உங்களுக்காக கத்தி செய்றாங்களா? உங்களுக்காக ஏகே என்னது இப்ப உள்ளது, என்னது AK-47 துப்பாக்கி உங்களுக்காக செய்யப்படுகிறதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உருவாக்கி உங்க பக்கத்துல வராது, உருவாக்கப்படுகிறதற்கு முன்னக்கூட்டியே உருவாக்கப்படுகின்ற இடத்திலே அது வாய்க்காதே போகும். உருவாக்கப்படுகிற இடத்திலே அது வெடிக்கும். யார் அதை செஞ்சாங்களோ அவங்க மடியிலே அது என்ன செய்யும்? வெடிக்கும் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். வித்தியாசமாய் பார்க்காதீர்கள், உரிமை பாராட்டுங்கள். கர்த்தருடைய வேதம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற உரிமையுள்ள வார்த்தைகள். ஆதலாலே தைரியத்தோடு இதை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையிலே இவைகளை என்ன செய்யுங்கள்? செயல்படுத்துங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிற இடத்திலே வாய்க்காதே போகும். உங்களுக்காக ஒண்ணு செஞ்சா அது செய்யவே முடியாது. அருவாள் செஞ்சா அருவாள் வரவே வராது. அதைத்தான் முந்தின வசனத்திலே அழகாய் சொல்லுகிறார். வாசியுங்கள் 15வது வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இதோ எனக்கு முன்னால கூட்டமா கூடி இருக்கிறாங்க, என்ன குறிச்சுதான் பேசுறாங்க. ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. சோர்ந்து போவாத. இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றார். அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். சரி, அடுத்த வசனம். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் அழகா எழுதி வைத்திருக்கிறார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகின்ற இடத்திலே வாய்க்காதே போகும். மறுபடியும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், வேதம் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் செய்யப்படுகிற இடத்திலே அது வாய்க்காமல் போய்விடும். அதுக்குத்தான் முன்னால சொல்றாரு, கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் தான் சிருஷ்டித்தேன். எப்படிப்பா இதெல்லாம் வாய்க்காம போகும்? எப்படி வாய்க்காம போகும் அப்படி நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்கன்னா, ஏசாயா முன்னாடி எழுதிட்டாரு. இத உண்டு பண்ணுகிற கொல்லன்னா யாரு? இரும்பு பட்டறையில வேலை செய்கிற கொல்ல. அப்ப AK-47 இல்லல்ல, அப்ப அருவாளும் கத்தியும் தான் இருந்துச்சு. ஆயுதமே இல்லாத தேவன் நம்முடைய தேவன். ஆயுதத்தை அந்த பக்கமாக திருப்பிடுவார். அந்த இதை தான் உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வந்து வைக்கிறதற்கு விரும்பி கொண்டிருக்கிறேன். என்னோடு நீங்கள் கவனமாக இணைந்து கொள்ளுங்கள். எனக்கன்பான தேவஜனமே, இதிலே அழகா எழுதப்பட்டிருக்கிறது, ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். சரி, கெடுத்து நிக்கிரமாக்கிறவனை நான் தான் சிருஷ்டித்தேன். அந்த இருதயம் என் கையில தான் இருக்குது. கெடுத்து நிக்கிரமாக்குறான்ல, அவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அவளை மூளை, நரம்பு, தசை, ஒரு பிடி எல்லாம் நரம்பு சதையினால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்ன இழுத்தா போதும், தலையில இருக்கிற அப்படி ஒன்ன கர்த்தராகிய தேவனுடைய இழுத்தா போதும், அப்படியே ஆயிடுவோம். அப்படியே என்ன செஞ்சிருவாரு? ஆக்கிடுவாரு. அவருடைய கரத்திலே சகலமும் இருக்கிறது. பூமியின் உருண்டையின் மேலே வீச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதை நான் தான் சிருஷ்டித்தேன், அதனால பயப்படாத. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். சரியா? இதுக்கு கீழே நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, எந்த நாவை நீ குச்சப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின், சத்தமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, இது ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான, யாருக்கெல்லாம் பலிக்கணுமோ அவங்களாம் சொல்லுங்க, இது என் ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்குது. நான் தான் ஊழியமே செய்யலையே,
நான் தான் ஊழியமே செய்யல. ஒரு சில வார்த்தை நீங்க இதை செஞ்சா உங்களுக்கு பலிக்கும் சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆனா இந்த வார்த்தை என் ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான நீதி. அவருடைய நீதிக்கு முன்னால எந்த இது என்ன செய்ய முடியாது, நிக்கவே முடியாது. எனக்கன்பான தேவஜனமே, இது என் ஊழியக்காரரின் சுதந்திரம், அதனால எனக்கு இல்லவே இல்ல அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க பைபிளை படிக்க என்ன செஞ்சிட்டீங்க, தவறிட்டீங்க. மிகவும் கரிசனையோடு கனத்தோடு இதற்கு நீங்கள் மரியாதை கொடுத்து இதை படிப்பீர்கள் என்றால் இதிலே இருக்கிற அத்தனை சொத்து பத்துக்கும் அதிகாரம் உடையவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். சொத்து பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் உரிமையானவள். ஏனென்றால் நான் அவைகளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். உரிமையாக்குகிறீங்களே, ஆனா இதை மாத்திரம் தூரப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொத்துக்களும் பத்துக்களும் வாங்கினால இதை படிக்கணும். சகல ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளும் இதிலே இருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதை தூரப்படுத்தி விடாதீர்கள். இந்த வாக்குத்தத்தம் முதலாவது உருவாக்கப்படுகின்ற இடத்திலே வாய்க்காதே போகிறது. இரண்டாவது, இது என் ஊழியக்காரரின் சுதந்திரமாய் இருக்கிறது என்று இதை நீங்கள் தள்ளிவிட்டு விடாதீர்கள். இதற்காகவே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். நீங்களும் நானும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம் வேகமாய். இது அவராலே உண்டான நீதியாய் இருக்கிறது. எனக்காக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். வாசிங்க. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து சரி பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எப்படி சொல்றாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி மாத்திருக்கிறாரா நம்மள? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஆசாரியர்களாய் அவர் மாற்றிருக்கிறார். ஆதலாலே இந்த வாக்குத்தத்தம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பின் வருகிற சந்ததிக்கும் என் குடும்பத்துக்கும் இது உரித்தானது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் செய்யப்படுகிற இடத்திலே அது வாய்க்காதே போகும். ஆதலாலே தைரியமாய் அமர்ந்திருங்கள். 1 பேதுரு 2:9 இப்படியா எழுதுகிறது, நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். என்ன கூட்டம்? ராஜரிக ஆசாரிய கூட்டம். வாசிங்கள். 1 பேதுரு 2:9 வேகமாய். சரி, உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி இதுதான் அவர் நமக்காக சிலுவையிலே செய்த புண்ணியம். யார் செய்த புண்ணியமோ? நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெற்றோர் செய்த புண்ணியம். ஓட்ட நாளனா இங்க செல்லுபடியாகாது. ஓட்ட நாளனா வச்சு 50 பைசா வச்சு இப்ப 8 சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. இந்த நீதிக்கு முன்பதாக அந்த நீதிக்கு முன்பதாக எந்த பேயும் பிசாசு செய்யாது, ஓடாது. வாய்க்குள்ள அது பின்னாடியே வந்துரும். ஒரு கத்தி செஞ்சா 10 கத்தி வந்துரும். ஆனா நான் சொல்லிட்டு இருக்கிறது தேவநீதி. தேவநீதி அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும், அண்டர்லைன் தி வேர்ட், குறிச்சு வச்சுக்கோங்க, ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் ஆட்சி இருக்கிறார். இதுதான் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே செய்த புண்ணியம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் எனக்காக இருக்கிறார். அவர்தான். அவர் இந்த வார்த்தை நம்மேல் பலிக்கிறதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார். ஆதலாலே பேய்க்கும் பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஊர்ல இருக்கிறவனெல்லாம் பிசாசு பயமுறுத்துறான். ஊர்ல இருக்கிறவனெல்லாம் பிசாசு என்ன செய்யறான்? பயமுறுத்துறான். ஆனா அவருக்கு முன்பாக பிசாசும் நடுங்கி அஞ்சுகின்றன. ஊர்ல இருக்கிறவனெல்லாம் பயமுறுத்துற பிசாசு அவருக்கு முன்பாக, அவருடைய நீதிக்கு முன்பாக பயந்து நடுங்கி அஞ்சுகின்றன. ஆதலாலே இந்த நீதியை நீங்கள் என்ன செய்யுங்கள், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் உருவாக்கப்படுகின்ற இடத்திலே அவைகள் வெடித்துவிடும். இதற்கு ஆதாரமாக ஒரு சில கதாபாத்திரர்களை நான் வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு முன்பதாக நிறுத்த நான் ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் எனக்கன்பான தேவஜனமே. என்னாகும் 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான
சத்தமா சொல்லுங்க. இனி பாம்பை பார்த்தேன், பள்ளியை பார்த்தேன், இனி தேலை பார்த்தேன், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உங்கள் வளர்ச்சிக்கு விரோதமாய், உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகின்ற இடத்திலே வாய்க்காதே போகும். எனக்கு அன்பான தேவஜனமே, மறந்துடாதீங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்கிறதும் இல்லை. இதை மனதிலே ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஏசாயா 44:24-25 சொல்லுகிறார். வேகமாய் வாசிங்கள். உங்களுக்கு எதிராய் ஒரு ஆயுதம் கூட செய்ய முடியாது. எனக்கன்பான தேவ ஜனமே, ஏசாயா 44:24-25 வேகமாய் வாசிங்கள். தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், ஒருவராய் வானங்களை விரித்து, சரி, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக்க பண்ணுகிறவர். அதைத்தான் முதலையில சொல்லிட்டேன். எல்லாம் கொல்லனை பட்டறையில தயார் பண்ணுகிற கொல்லனை அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அவைகளை பைத்தியமாக்கிடுவாராம். உங்களுக்கு விரோதமாய் ஆயுதம் செய்தால், உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தா, உங்களுக்கு விரோதமா பொறாமப்பட்டா, உங்க மேல வன்கண்ணா எரிச்சலா இருந்தா அவங்கள பைத்தியம் பிடிக்க ஆக்கிடுவாராம், பைத்தியமாய் ஆக்கி விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதலாலே நீங்கள் தைரியமாயிருங்கள், உங்கள் சத்துருக்கள் எல்லாருக்கும் முதுகு காட்ட பண்ணுவார். உபாகமத்தின் புஸ்தகம் 28-7 சத்துருக்களுக்கு முதுகு காட்ட பண்ணுகிறவர். நேரம் குறைவாய் இருக்கிறது, வேகமாய் வாசியுங்கள். உபாகமம் 28:7 உனக்கு விரோதமாய் எழுப்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்க ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். ஆனா எப்படி போவாங்களா? 7 வழியாய். வரும்போது ஒத்துமையா வருவாங்களாம், வரும்போது போட்டு தள்ளுறதுக்கு ஒற்றுமையா வருவாங்களாம், போகும்போது 7 வழி பைத்தியம் பிடிச்சு அவங்களுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார். சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. யோசனையில் பெரியவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். யாரை ஆராதிக்கிறீர்கள்? யாரை நம்பி உட்கார்ந்திருக்கிறீர்கள்? ஜீவனுள்ள தேவனை. சகலமும் அவருக்கு முன்பாக இருக்கின்றன. பூச்சக்கரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, 7 வழியாய் வரும்போது ஒற்றுமையாய் வருகிறவன போகும்போது பைத்தியம் பிடிக்க வச்சு 7 வழியாய் தலை தெறிக்க ஓட வைப்பாராம். யாத்ராமம் 23:22 வேகமாய் வேகமாய். இன்னும் நான் கதாபாத்திரருக்கே வரவில்லை, வேகமாய் வாசிங்கள். 23:22 நன்றாய் கேட்டு சொல்வதையெல்லாம் கேட்பாய், ஆனால் உன் சத்ருக்கு சத்ருவாயும் உன் விரோதிக்கு விரோதியாயும் இருப்பேனா. கர்த்தர் சொன்னாரு, சத்ருக்கு சத்ருவா இருப்பாராம், விரோதிக்கு விரோதியா இருப்பாராம். என் பக்கத்துல யாருப்பா இருக்கிறா? எனக்கு யாருப்பா யுத்தம் பண்ணுவா? எனக்கு யாருப்பா பேசுவா? இதோ நான் நிற்கதியாய் நின்று கொண்டிருக்கிறேன். நிற்கதி அல்ல, நிற்கதி அல்ல எனக்கு அன்பான தேவஜனமே. உன் சத்ருவுக்கு அவர் சத்ருவாயும் உன் விரோதிக்கு விரோதியாயும் இருப்பாராம். அப்பேற்பட்ட தேவன், அந்த தேவன் மறந்துடாதீங்க. ஏசாயா 42:13 வாசிக்க வேண்டாம். யுத்த வீரனை போல புறப்பட்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அவர் யுத்தம் பண்ண இறங்கிட்டா ஒருத்தரை நிக்க முடியாது. அவருடைய நீதிக்கு முன்னால எந்த ஓட்ட நாள்னாவோ, எந்த கிழிஞ்சதோ நிக்கவே முடியாது. பிசாசும் விசுவாசித்து என்ன செய்து நடுங்கி அஞ்சி கொண்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம், அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது இதை அறிந்தவனாய் உறக்க சொன்னார். சங்கீதம் 27:1-2-3 சீக்கிரம் வாசிங்க. தாவீது இதை அறிந்தவனாய் உறக்க சொன்னார். சரி, என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பொல்லாதவர்களும் சரி, இதெல்லாம் வீட்டுல போய் வாசிங்க. அவர்களோ இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக, 3வது வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. இதுதான் தேவ மனுஷன். தேவ மனுஷன் அப்படிதான் இருக்கணும். தொட நடுங்கியா இருக்க கூடாது.
தைரியமா இருக்கணும். விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். என்னன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. இதை எழுதின சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் என்னதான் ஒரு பாளையம் இறங்கினாலும் வீட்டுல உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு படிக்கணும், சும்மா சாப்பிட கூடாது. தேனிலும் தேனிலும் இன்பமானது. இதை போல பொழுதுபோக்கு வேற எதுவுமே இதுக்கு இணையா கொண்டே வர முடியாது. எனக்கு அன்பான தேவஜனமே, எதை கொண்டு வச்சாலும் இதுக்கு ஈடாகாது. பாளையமே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன்ல. எப்படி நான் பயப்பட மாட்டேன்ல? என்ன எழுதி இருக்குது? என் இருதயம் பயப்படாது. என் இருதயமே பயப்படாது அப்படின்னா என்ன செஞ்சிருக்கிறாரு தாவீது சொல்லி இருக்கிறார். நான் அல்ல, இருதயமே பயப்படாது. சங்கீதம் 3:6 வேகமாய் வாசியுங்கள். 3:6 சங்கீதம் 3:6. சரி. 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். எனக்கு விரோதமாய் சுற்றி படையெடுத்து வருகிற எத்தனை பேருக்கு? 16,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா தாவீதுக்கு தெரிஞ்சது, ஆயுதம் செய்தால் அது அவனுக்கே திரும்பும், தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஏனென்றால் என்னை குறித்து வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகின்ற இடத்திலே வாய்க்காதே போகும். வேத ஆதாரத்தோடு இதை உங்களுக்கு முன்னதாக நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15, 16, 17. ஆயுதம் செய்தால் அது அவனுக்கே திரும்பும், தான் வெட்டின குழியில் தானே விழுவான். வேகமாய் வாசிங்கள். சரி சரி. தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான், அவன் சிரசிலே திரும்பும். இந்த தேவன் இருக்கிறார். அதனாலதான் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகின்ற இடத்திலே வாய்க்காதே போகும், தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். சங்கீதம் 9, 14, 15 வேகமாய் வாசிங்கள். 9, 14, 15 வாசிங்கள் வேகமாய். இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. எனக்கன்பான தேவஜனமே, உருவாக்கப்படுகிற இடத்திலே வாய்க்காதே போ. ஒருவேளை அவன் உருவாக்கினால் அது அவனுக்கே திரும்பி வந்து என்ன செஞ்சிடும்? அவனுக்கே அது பலித்து விடும். இதைத்தான் உங்களுக்கு முன்னதாக நான் வைக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கதாபாத்திரத்தை கர்த்தருக்கு சித்தமானால், நேரம் இருந்தால் நான் 4 கதாபாத்திரம் வைத்திருக்கேன். 3 கதாபாத்திரத்தை உங்களுக்கு முன்னதாக விரைவாக வைக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து கவனமாய் கவனியுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17:43 வசனம் வேகமாய் வாசியுங்கள். இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17:43. 1 சாமுவேல் 17:43. சரி. சரி. சபித்தான் தேவர்களை கொண்டு. நல்லா கவனமா எழுதி வச்சுக்கோங்க. தேவர்களை கொண்டு அவன் தாவீதை சபிக்கிறான். எந்த சாமிய உங்ககிட்ட வச்சு அவங்க கிட்ட வச்சு உங்களை சபித்தாலும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறதும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உன் சத்ருக்கு சத்ருவாயோ உன் விரோதிக்கு விரோதியாயும் இருக்கிறேன். தாங்கள் வெட்டின குழியிலே தானே விழுவார்கள். ஆதலாலே பயப்படாதீர்கள். தாவீதை பார்த்து கோலியாத்து சபித்தான். எப்படி? சும்மா இல்ல. யாரை வச்சு சபிச்சா? தேவனுடைய நாமத்தை சொல்லி இவன் என்ன செய்கிறான்? சபிக்கிறான். இதையெல்லாம் அவன் அசட்டை செய்யவே இல்லை. இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே கீழே இறங்கி வந்துருங்க. 48வது வசனம் வேண்டாம், 48, 49 நீங்க வீட்டுல போய் படிங்க. ஒரு சின்ன கல்லை வச்சு கர்த்தர் அவன் உட்கார்ந்து என்ன செய்யறாருன்னா 40 நாள் இரவும் பகலும் உட்கார்ந்து மிலிட்டரி மேன்கள் எல்லாம் இந்த நெட்ட கொக்கு மாதிரி வளர்ந்துருக்கிறான். யாரு? சவுல். சவுல் எப்படி? பெரிய போஸ்ட் மரத்துல பாதி அளவு இருக்கிறவன். கோலியாத்து எவ்வளவு பெரிய கத்தி கொண்டு வந்தான் தெரியுமா? அது சரியான
பெரிய ஒரு கத்தி. ஒவ்வொரு நாளும் அதனுடைய அளவை பார்த்து பார்த்து இந்த கத்திக்கு யார் ஆளாக போறான்னு டெய்லி இழைச்சுக்கிட்டே இருந்தான். எப்படி இழைச்சி அதை என்ன செஞ்சுட்டே இருந்தான்? தீட்டிட்டே இருந்தான். கத்தி பெரியதா இருக்கிறது என்று பயப்படக்கூடாது. எதிரிகள் பெரிய ஆட்கள், பயப்படக்கூடாது. கோலியாத்து எவ்வளவு பெரிய கத்தி கொண்டு வந்தா தெரியுமா? அளவை வைத்து யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பதை நிர்ணயித்து விட முடியாது. உங்களுக்கு எதிராக, விரோதியாக, உங்களுக்கு சத்ருவாக இருக்கிறவர்கள் உங்களை விட பெருசா இருக்கலாம். இருந்துட்டு போட்டோம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அளவை வைத்து யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பதை நிர்ணயித்து விட முடியாது. இங்க ஆளும் பெருசு, கத்தியும் பெருசு. ஆளும் பெருசு, கத்தியும் பெருசு. ஒவ்வொரு நாளும் காலையில கோலியாத்து பட்டயத்தை தீட்டுறான், பலன்னு தீட்டிட்டே இருக்கிறான். ஆனா தெரியாது அது நம்ம உயிரத்தான். என்ன பைபிள் படிக்கல, கல்லு தானே வச்சு பார்த்திருக்கீங்க. கீழே இறங்கி வரேன், சரியா? ஆமா, நம்ம உயிரத்தான் வாங்க போதுன்னு கோலியாத்துக்கு. அதனாலதான் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில். எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ரோட்ல போற எல்லாத்துக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்கல. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கு. கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்கிறார். உங்களை ஃபேனுக்கு அடியில நல்லா எல்லா ஃபேனும் போட்டு விட்டு, லைட் போட்டு விட்டு, சத்தம் எல்லாம் கொடுத்து என்ன செய்யறாரு? சொல்ல வைக்கிறாரு. எனக்கென்பான தேவ ஜனமே, கோலியாத்து பட்டயத்தை அவன் தீட்டிக்கிட்டு இருக்கும் போது தெரியாது இந்த கத்தி, இந்த அருவாள் தன்னையே காவு வாங்க போகுதுன்னு. அவனுக்கு தெரியாது. எனக்கென்பான தேவஜனமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகிற இடத்திலே வெடிக்க வைக்கிற தேவன் இருக்கிறார். எனக்கென்பான தேவஜனமே, 50வது வசனம். அவன் 49ல அவன் கல்ல வச்சு அடிச்சான். ரைட், 50 கீழே இறங்குங்க. இவ்விதமாக சரி மடங்கடித்து கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. நம்முடைய தேவனிடத்துல இல்ல. ஆனா சத்துருனுடைய கையில் இருக்கிற பட்டயத்தை புடுங்கி அவனைய போட்டு தள்ளுவார் கர்த்தர். உன் சத்துருக்கு சத்ருவாய், உன் விரோதிக்கு விரோதியாய் இருப்பார். 40 நாளும் பல என்று தீட்டிக்கிட்டு இருந்த கோலியாத்துக்கு தெரியாது இந்த கத்தி தான் தன்னை காவு வாங்க போகுது. தெரியாம செஞ்சான். தான் வெட்டின குழியில் தானே விழுவான். பயப்படாதீங்க சத்ருவை பார்த்து, பயப்படாதீங்க நெருக்கத்தை பார்த்து, பயப்படாதீங்க பில்லி சூனியத்தையும் ஏவல்களையும் குறி சொல்லுகிறதையும் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி நிர்மூடரை கொள்ளுகிற தேவன் அவர்தான். சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கென்பான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அவனுடைய மட்டியிலே அங்கே வெடிக்கும். கீழே அடுத்த வசனம் வாசிங்க, 51. சரி, ஓடி அவன் மேல் நின்று, சூப்பர்ல, கோலியாத்தை படுக்க போட்டு அவன் மேல் நின்று, நீங்கள் உங்கள் சத்துருக்களை உங்கள் காலால் மிதிப்பீர்கள், சங்கரிப்பீர்கள். தந்தை பெர்க்மான் அழகா எழுதிப்பார், சங்கரிப்பேன், எதிரியை சங்கரிப்பேன், வீழ்த்தும்படிக்கு ஏறி நின்று மிதிப்பீர்கள் உங்கள் சத்துருக்களை கர்த்தர் பாதப்படியாக்கி போடுவார். இதுதான் நடந்துச்சு தாவீதுடைய வாழ்க்கையில. இதுதான் நடந்துச்சு. என்னை சுற்றி படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். தைரியமாயிருங்கள். அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலே இருந்து உருவி, சூப்பரா இருக்குல்ல, அவன் உரையிலே இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு தங்கள் சத்ரு செத்து போனான். அவனுடைய கத்தியே அவனுக்கு விரோதமாய் வேலை செய்ய வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். யோசனையில் பெரியவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். கீழே இறங்கி வந்துருங்க. 54 வீட்டுல போய் நல்லா வாசிங்க இந்த பகுதி. 54 தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ, யார் ஆயுதம்?
நம்ம ஆயுதம் செய்ய வேண்டாம், நமக்காக ஆயுதங்களை செய்ய வச்சு இங்க கொண்டு வந்து திருப்புவார். இங்க கொண்டு வந்து அவன் ஆயுதங்களையோ பத்திரமா எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் தாவீது. யார் ஆயுதம்? யார் செஞ்சா? கோலியாத்து செஞ்ச கத்தி கோலியாத்தையே காவு வாங்கிச்சு. எனக்கன்பான தேவ ஜனமே, காலையிலே கோலியாத்து பட்டைய திட்டும் போது பலப்பலன்தான் இருந்துச்சு, அது பெருசாதான் இருந்துச்சு. ஆனா அது அவனையே முறியடித்தது. வெள்ளம் போல் சத்ரு எழும்பும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இரண்டாவது ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு முன்னதாக நிறுத்த விரும்புகிறேன். விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போம். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். வேகமாய் வாசிங்கள். எஸ்தர் 9:24 வாசிங்கள் வேகமாய், நேரம் குறைவா இருக்கிறது. எஸ்தர் 9:24. குமாரனாகிய ஆமான் என்னும், சரி அவன் பேரை பாருங்க, ஆமான் என்னும் ஆகாகியன். கொஞ்சம் இந்த மாதிரி பொல்லாத ஆவி பிடிச்சிருக்குன பேரை வித்தியாசமாத்தான் இருக்கும் போல. ஆமான் என்னும் ஆகாகியன் வாசிங்க. சத்ருவா இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து, சரி நிர்மூலமாக்கவும் சீட்டை போட்டு வித்தான். சரி அடுத்த வசனம். ஆனாலும் கர்த்தர், ஆனாலும் எஸ்தர் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனையை அவனுடைய தலையின் மேல் திருப்பும்படிக்கு கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். அவன் செய்த பாவம் பின்னடியார் ஆகிய பிள்ளைகளுக்குள்ளும் வந்துச்சு. ஆமான் மட்டும் சாகல, 10 குமாரர் தலையும் அது காவு வாங்கிச்சு. வேகமாய் வாசிப்போம். எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சூப்பரானது. தேனிலும் தெளித்தேனான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. நான் திருமணத்துக்கு முன்பதாகவே இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாய் படித்திருக்கிறேன். வேகமாய் நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5:9. சரி, மனமகிழ்ச்சியாய் புறப்பட்டான் மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. எந்த வாக்கா சண்டை, வீட்டு சண்டை, சொத்து சண்டை, மூதாதையர் சண்டை எல்லாம் ஒண்ணு இல்ல. எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லல, அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு சிலர் நம்மளை விரோதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஒரு மேட்டர் இருக்காது, ஆனா விரோதிப்பாங்க. பயப்படாதீங்க, ஒண்ணுமே இல்ல. இதற்காக இவன் என்ன செய்யறானா, இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியினிடத்துல, இதுல நேரம் இல்ல, இதை விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்ல. 14, 13 நீங்க வாசித்தீங்கன்னா அவருக்கு என்ன இருக்குனாங்கன்னா, சிநேகிதர் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து சொல்றான், அங்க எல்லாம் நல்லா இருக்கு, ராஜாவும் என்னைய என்ன செஞ்சிருக்காரு, விருந்துக்கு கூப்பிட்டிருக்கிறார், ராஜாத்தையும் என்னைய விருந்துக்கு கூப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவி சிறைசீட்டை வந்து என்ன செய்யறா, சொல்லிட்டு இருக்கிறா. சொல்லும் போது கீழே இறங்கிருங்க. 13 வேகமாய் வாசிங்கள். 13 உட்கார்ந்து இருக்கிறத நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டான். 14 பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். மனைவி சொல்றா, யூதன் தெரிஞ்சுதான் சொல்றா. ஒரு நேரம் சிலவங்க போட்டு பார்ப்பாங்க, வாய்க்குதா வாய்க்கலான்னு பாத்துக்கலான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவ சொல்றா, இது சரிப்பட்டு வராது, தூக்கு மரத்தை செய்யுங்க. எத்தனை அளவு 50 முழ உயரம். இவனுக்கும் தெரியாது. அதை வேற எங்க வச்சான் தெரியுமா? இன்ட்ரெஸ்டா இருக்கும், வீட்டுல போய் படிச்சு பாருங்க. வீட்டுக்கு முன்னாலே நெட்டி வச்சிட்டான். மறிக்கிறதுக்கு முன்னோட்டியே தன்னுடைய மரண ஆயுதத்தை முன்னோட்டியே வீட்டுல நட்டி வச்சுட்டான். வெடிகுண்டு செஞ்சு வீட்டுல வச்சிட்டான். சுச்சி கர்த்தட்டு இருக்குன்னு தெரியாம போச்சு. பாவம், தெரியாம சுச்சி அங்க இருக்குன்னு தெரியல. 50 முழம் வீட்டு முன்னால இருக்கு, போஸ்ட் மரம் மாதிரி நிக்குது. வான்னு கூப்பிட்டு இருக்கு. நினைச்சிட்டு இருக்கிறான், யார தூக்கி போட்டுலான்னு, யார மொர்தெகாயை தூக்கி போட்டலாம் நினைக்கிறான். அத போய் சொல்றதுக்காக, ராஜாட்ட போய் சொல்றதுக்காக போறான். யோசனைகளை எல்லாம் அவர் தாறுமாறாக்கிடுவார். 6:1 எல்லாத்துக்கும் தெரியும். ராஜாவுக்கு நித்திரை வரல, ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். 4வது வசனம் வேகமாய் வாசிங்க. 6:4 மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று
பேசும்படி வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முச்சத்தில் யார் என்று கேட்டார். ராஜாவுக்கு வெளியே நிக்கிறான். யார் நிக்கிறா? ஆமான், துஷ்ட ஆமான் வெளியே நிக்கிறாரு. இப்ப ராஜாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. 2 பேரும் சேர்ந்து நல்லா தண்ணி அடிப்பாங்க. 2 பேரும் நல்லா என்ன செய்வாங்க? நல்லா தண்ணி அடிப்பாங்க. எங்க இருக்கு தெரியுமா? சும்மாலாம் நான் சொல்லல, சிரிக்க கூடாது, பைபிள் படிக்கணும். எஸ்தர் 3:15 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிச்சு. யாருக்கு முன்னால இருக்குன்னு பாக்கணும். சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சதுனால 2 பேரும் எதை நாட்டுக்கு நாடு என்ன செஞ்சிடணும்? சண்டை யுத்தத்தை போட்டதே இந்த குடிவெறியின் ஆவிதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்ப இங்க வந்துருங்க. இந்த கீவேர்டுக்கு இங்க வந்துருங்க. கர்த்தர் நல்ல தேவன். இப்போ ஆமான் வெளியே நிக்கிறான். ராஜா கேட்கிறார், யார் வந்திருக்கா? ஆமான் வந்து. ஆமான் தானே, வர சொல்லு, உள்ள வர சொல்லு, வரட்டும் அப்படின்னு நினைச்சாரு. உள்ள வர சொல்ல. ஏன்னா ஃப்ரெண்டு என்ன நினைச்சிட்டு வாரா? தூக்கு மரத்தை என்ன செய்யணும்? யாருக்கு போட வைக்கணும்? மொர்தெகாய்க்கு போட்டு மாட்டணும்னு வீட்டுக்கு முன்னால வச்சுட்டு வந்துட்டான். ரெடி பண்ணி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். இப்போ அவர் யார் முச்சத்துல இருக்கிறான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ இவன் வாயில இருந்த எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. 5 முச்சத்துல நிக்கிறான். ராஜா அவன் உள்ள வரட்டுன்றான். 6 வாசிங்க. சரி, ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று அங்க இருந்தே கேட்கிறாரு. உடனே ஆமா நினைச்சிட்டான், நம்மளதான் கணம் பண்ண போறாரு. எப்படி? நம்மளதான் கணம் பண்ண போறாரு. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர், ஞானிகளை பைத்தியமாக்குற கர்த்தர், ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிற கர்த்தர். இவன் நினைச்சிட்டான், நமக்கு தான் கணம் வரப்போகுது, நம்மளதான் ராஜ சமூகத்துல தூக்கி உட்கார வைக்க போறாருன்னு சும்மா என்னெல்லாமோ சொல்லிட்டான். குதிரையில வரணும், அப்படி வரணும், வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அப்படி வரணும், இப்படி வரணும் எல்லாம் சொல்றான். ராஜா உடுத்தி கொள்றதுக்கு ராஜ வஸ்திரம் ஏறணும். இதெல்லாம் எப்படி நினைச்சு சொல்லிட்டான்? தனக்கு வேணும்னு நினைச்சு சொல்லிட்டான். தனக்கு ராஜா செய்ய போறாருன்னு சொல்லிட்டான். சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுகிறவர், சத்துருக்களுடைய யோசனைகளை வகையறித்து அவைகளை இல்லாமல் ஆக்குற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதே. வரிசையா சொல்லிக்கிட்டே வரான். அடுத்து 9 வந்துருங்க, சீக்கிரம் வாசிங்க. அது வேற பிரதானிகளின் கைகள்ல தான் கொடுக்கணும், சும்மாலாம் கொடுக்க கூடாது. ராஜா கணம் பண்றது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்றான். சொல்றதுக்கு நேரம் இல்ல, விலைக்கு காட்டுன்னு ஆசைப்பட்டேன், ஆனா நேரம் இல்ல, குறைவா இருக்குது. 10 வந்துருங்க, கீழே இறங்கிருங்க. 10 ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி செய், கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற இந்த பிரகாரம் செய். நீ சொன்னல, அது எல்லாத்தையும் உனக்கு சலிட்டடிக்கலன்னு நீ நினைச்சிட்டு வந்திருக்கிறியே, உனக்கு வணக்கம் சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தியே, அவனுக்கு நீ கரு இருக்கணும்னு நினைச்சியே, அவனுக்கு இந்த பிரகாரம் போய் செய். ராஜ மகிமை, ராஜத்துக்குரிய கணம் எல்லாத்தையும் அவனுக்கு போய் என்ன செய், போட்டு கொடுன்னு துக்க முகமா போறான். அப்படியே வீட்டுல போய் திரும்பி படிச்சு பார்க்கணும், கண்டிப்பா படிச்சு பாருங்க. இப்படியே அவனுக்கு முன்பாக ராஜ கணத்தை செய்யணும்னு சொல்லிட்டான். இப்படியே 12வது வசனம், இத இவன் தான் செய்யறான். ஆமான் தான் என்ன செய்யறாரு? இவருக்கு செய்யறாரு. சரியா? மொர்தெகாய்க்கு. சரி, ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். நம்முடைய முக்காட்டை எல்லாம் எடுத்து போட்டிருக்கிற தேவன். துக்கம் வரும் பொழுது முக்காடு வரும். முக்காடிட்டு கொண்டு ஆமான் துக்க முகமாய் போகிறான். துஷ்ட ஆமான். ஏனென்றால் ஐயோ, தூக்கு மரத்தை இவனுக்கு என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி வந்தேன். நம்ம கையாலேயே அவனுக்கு ராஜ மேன்மைய செய்ய வச்சிட்டாரேன்னு துக்க முகத்தோட வீட்டுக்கு போறான். அங்க போனா மனைவி சொல்றா, இப்பதான் அவளுக்கு அறிவு வருது, அவர் யூத குணமானால் நீர் தாழ்ந்து போவது, வாசிக்க நேரம் இல்ல, நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். அவ யூத குணமா? இது ஏற்கனவே அவளுக்கு தெரியும், போட்டு பார்த்தா ஏற்கனவே தெரியும் யூத குலன்னு. தாழ்ந்து போவது நிச்சயம். சரி, இருக்கட்டும், சூப்பர். 7வது அதிகாரம், கீழே இறங்கிருங்க. இப்போ துரிதப்படுத்துகிறார். இப்போ வேகமா வாரம் ஒருத்தன், ஏன்னா இப்பதான் இருக்குது, ஏன்னா தூக்குமரம் போகணும். 14 சீக்கிரம் வாசிங்க, கடைசி வசனம். எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். கூப்பிடுறாங்க, நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப கீழே இறங்கி வந்தீங்கன்னா, இப்ப இதை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. என்ன செய்யறாரு அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி, ஆமான் யார் இருக்கிறா?
ஆமானு அகாஸ்வேர் ராஜா 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இருந்து என்ன செய்யறாங்கன்னா, என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. விருந்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பந்தான் சரியான நேரத்துல ராஜாத்தி இந்த காரியத்தை என்ன செய்யறாரு, இந்த காரியத்தை சொல்றா. 6வது வசனத்துக்கு வந்துருங்க. அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட மனுஷன் ஆமாட்டான். நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். துஷ்ட மனுஷனே, நீ வசன ஆதாரத்தோடு இருக்கிறத எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் நீதிமான், அவன் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இவன் சொல்றாரு, இந்த துஷ்ட ஆமாட்டான் எங்களை அழிக்கிறதுக்கு, அவங்க வீட்டுல எங்களை அழிக்க இவன் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டாரு. உடனே 7வது வசனத்துல வாசிக்கிறோம். ராஜாக்கு உக்கிரம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. அவருடைய கோபத்துக்கு முன்பாய் யார் நிற்க முடியும்? நீங்கள் அகாஸ்வேரு ராஜாவை பார்க்கும்போது கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் அவருடைய தொடையிலே ராஜா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற ராஜாவாய் பார்க்க வேண்டும். இந்த கதாபாத்திரத்தை படிக்கும் பொழுது அப்படி படிக்க வேண்டும். ராஜா உக்கிரத்தோடு திராட்சை ரச பந்தி விட்டு எழுந்துட்டார். ஏன்னா நண்பன், ஃப்ரெண்டு. ஐயோ, இவனுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கிறது? கூட சேர்ந்து தண்ணி அடிப்போமே, குடிப்போமே, கழிப்பா இருப்போமே. இவன் தானே எனக்கு நிறைய ஆலோசனை சொல்லி தருவான். என்ன செய்யறது? பந்தி விட்டு எழுந்து போயிட்டாரு. இதுல இருக்கிற பெரிய ட்விஸ்டே, செய்யாத தப்புக்கு தண்டனையை செய்ய வைத்தார் கர்த்தர். வாசிங்கள், அந்த வசனத்தை முடிச்சுங்க. சரி, விட்டெழுந்து போனான். ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். வருகிறான். இனி வேற வழியே இல்ல. ராஜாத்தி காலை பிடிச்சாதான் முட்டியும் போட்டு தள்ளிடுவாரே, வேற வழியே இல்லையே. இனி என்ன செய்யறதுன்னு என்ன செய்யறானா, வேகமாக வீட்டுக்கு என்ன செய்யறான், அந்த அறைக்குள்ளே யாரு ராணி இருக்கிற, எஸ்தர் ராஜாத்தி இருக்கிற அந்த அரண்மனைக்குள்ள, அந்த அறைக்குள்ளே இவன் புறப்பட்டு போகிறான். 8 வாசிங்க வேகமா. ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல், அண்டர்லைன் தி வேர்ட், எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். கீழே காலை வணங்கிட்டு இருக்கிறான். எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இவனும் என்ன செய்யறானா, காலை வணங்கிட்டு இருக்கிறான். ஆனா இங்கதான் கர்த்தர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். செய்யாத குற்றத்துக்கு தண்டனையை கொடுக்க வைத்தார். அவராலே எல்லாம் செய்ய முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அழகாய் படிங்கள் வேகமாய். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானே. அவன் அப்படிலாம் வரல. அவன் வந்தது எதுக்கு? மன்னிப்பு கேட்க. ராஜாத்தி, நீங்க தான் ராஜாத்தி, வேற வழி இல்ல ராஜாத்தி, ராஜாட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்தான். இதுலதான் கர்த்தர் எழுதினார், கர்த்தர் யுத்த வீரனை போல புலப்பட்டு முழங்கி கர்ச்சத்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். விரோதிக்கு விரோதியாய், சத்ருவுக்கு சத்ருவாய் எழும்புவார். இங்கதான் கர்த்தர் எழும்பி நிற்கிறார். செய்யாத தப்பு அவன் பலவந்தெல்லாம் பண்ணல, அவன் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறான். அப்ப ராஜா சொல்றார், என் கண் முன்னாடியே என் மனைவியாகிய ராஜாத்தியை நீ பலவந்தம் பண்ண போகிறது என்ன? திருப்புனாரு பாருங்க. அங்க நிற்கிறார் கர்த்தர். யோசனையில் பெரியவரும் செயல்களிலே மகத்துவம் உள்ளவருமாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். வாசிங்கள், முடிச்சிருங்க அந்த வசனத்தை. இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே அல்லேலூயா, ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். உங்கள் சத்துருக்களை மூட பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை சிதறடிப்பார். 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள். மூடிப்பட்டார். செய்யாத தப்புக்கு வீட்டுல போய் மறுபடி படிங்க. எந்த தப்புமே பண்ணல. தூக்கு மரத்தை மட்டும் தான் நட்டி வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு முன்னால வச்சிருக்காரு. அதுலதான் அவனை ஏத்துவாருன்னு
அவருக்கு தெரியாது. நல்லா நல்லா ஆணி அடிங்க, நல்லா இறுக்கி கட்டுங்க, நல்லா இறுக்கி கட்டுங்க, தூக்கி நல்லா பெருசா வைங்க அப்படின்னு வீட்டுக்கு முன்னால செஞ்சாரு. அது அவனுக்கே வந்துச்சு. மூடி போட்டாங்க, அவ்வளவுதான். ராஜாவுக்கு கோபம் தான், அவருக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது. மூடி போட்டது போட்டது. அடுத்த வசனம். சரி, அற்பனா என்னும் ஒருவன், வேகமாய் வாசிங்கள். ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். ஒருத்த வந்து சொல்றான், ராஜா இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கல தெரியுமா? இவன் வீட்டுக்கு முன்னால 50 முழத்துக்கு தூக்கு மரம் நாட்டப்பட்டிருக்குது. இவன் தான் செஞ்சிருக்கிறான். இதான் செஞ்சிருக்கான். யூதர்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டான். இதுலயே இவன் என்ன செஞ்சிடலாம்? ஏத்திரலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உருவாக்கப்படுகின்ற இடத்திலே அது அழிந்துவிடும். அது உருவாக்கப்படுகிறவர்களுக்கே திருப்பப்படும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. 10 வேகமாய் வாசிங்க. ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுதுதான் ராஜாவின் உக்கிரம் தனியது. உங்களுக்காகவும் எனக்காகவும் வைராக்கியத்தை சால்வையாய் பொறுத்திருக்கிறார். உக்கிரம் தனியாது, முடிகிற வரைக்கும் உக்கிரம் தனியாது. யுத்த வீரனை போல புறப்பட்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். ராஜாவுக்கு உக்கிரம் அப்பந்தான் தனியுது. யார் மேல? என் பிள்ளை மேலையா? நான் நேசிச்ச என் பிள்ளை மேலையா? இஸ்ரவேலே, உனக்கு முன்பாக நிற்பவன் யார்? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரை. உன் சத்துருக்கள் எச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். அதே இடத்துல இவனை மட்டும் இல்ல, அவனுடைய 10 குமாரருடைய தலையில 10 குமாரருடைய உட்டலையும் தூக்கி போட்டாங்க. கீழே நிறைய இருக்குது. எஸ்தர் 9:13 கடைசியா முடிச்சுங்க. எஸ்தர் 9:13 வேகமாய். அவனுடைய குமாரர்களையும் தூக்கிலே போட்டார்கள். 10 குமாரர் சந்ததியை எல்லாம் ஆக்கிட்டாரு. அந்த சந்ததியை கருறுத்துட்டார். வாசிங்க வேகமாய். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்குமரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும். நன்றா சமயம் பார்த்து சரியான விதத்துல ராஜாத்தி கரெக்டான நேரத்துல பரிந்து பேசினாங்க. சரியான நேரத்துல ராஜாவுடைய இருதயத்தை திருப்புனாங்க. ஆமானுடைய தலை மாத்திரமல்ல, 10 குமாரருடைய தலையும் தூக்கிலிட்டார்கள். அந்த தேவன் முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். நேரம் குறைவாயிருக்கிறது. இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகின்ற இடத்திலே அது வாய்க்காதே போகும். யுத்த வீரனை போல புறப்பட்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். வெள்ளம் போல் சத்துரு எழும்பும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உங்களை எதுவும் தொட முடியாது, உங்களை எதுவும் நெருங்க முடியாது. உங்களை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, உங்களை விரட்டி அடிக்க நினைக்கிற, உங்களை கலங்க பண்ணுகிற பிசாசை ஏறி நின்று மிதித்து துரத்துங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நிற்கிறார். கர்த்தர் யுத்த வீரனை போல புறப்பட்டு முழங்கி கர்ச்சித்து உங்களுடைய சத்துருக்களை, என்னுடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.